வணக்கம். இன்றைக்கி சுபாஷ் கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மி டைம் இருந்தால் போதுங்க. வித்தின் ½ அன் ஹவரில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறோன்னாலும் நமக்கு ரொம்பவே கம்மி டைமில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளோ டேஸ்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. வாங்க இந்த ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பிரியாணி நம்ம மீட் வச்சு செஞ்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் நல்லா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் மஷ்ரூம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம இதில் கீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எப்போவுமே போடுற மாதிரி பட்டை கிராம்பெல்லாம் போடாமல் நம்ம புதினாவை ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும். புதினாவோட வாசனை அந்த நெய்யில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு வத்தல் தூளை சேர்த்துடலாம். இந்த வத்தல் தூள் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிறதுனால அதோட கலர் நல்லா டார்க்காகிரும். இந்த புதினாவோட ஃப்ளேவர், அந்த வத்தலோட கலர், இந்த ரெண்டுமே பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு தயிர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தயிர் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதே நேரத்தில் பிரியாணிக்குமே ஒரு மைல்டு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி ரைஸ் நம்ம பாஸ்மதியில் செஞ்சாலும் சரி, இல்லைன்னா சீரக சம்பாவில் செஞ்சாலும் சரி, பிரியாணி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் இந்த தயிர் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் பிரியாணியில். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கழுவி சுத்தமாக ஆக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூமை இன்றைக்கி நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் மசாலாவோடு சேர்த்து அந்த மஷ்ரூம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க. மஷ்ரூமோட குக்கிங் டைம் ரொம்பவே கம்மி தான். மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது 2 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3யுமே இந்த பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி மட்டுமே சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த பிரியாணிக்கான மொத்த ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிரும். நம்ம கரம் மசாலாவோ இல்லை மற்ற எந்த மசாலாவுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிரியாணி முழுக்க முழுக்க ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் நம்ம பிரியாணி தான் நம்ம செய்கிறோம். அதனால் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியில் நான் செய்கிற எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களோட பிரியாணி வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட நம்ம சேர்த்துருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த வாசனை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் கொஞ்சமாக சிகப்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்கு நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சமாக சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம சேர்க்க போகிறதுனால 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க.
இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்து அரிசியை கண்டிப்பாக போடணும். தண்ணி கொதிக்காமையே நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உப்பு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதே இது நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்ததுன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த இது ரேஷியோ வந்து குக்கரில் செய்யலை. ஸோ நம்ம வந்து பேன்லேயே நம்ம வந்து செய்ய போகிறோம், தம் போட்டு நம்ம செய்ய போகிறோங்கிறதுனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். குக்கரில் செய்கிறதா இருந்தாலுமே இதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் தம்மில் விசில் விடாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணி இப்போ நல்லா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு அதோட சாறை சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நீங்கள் எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் பேன் வந்து நீங்கள் சூடு பண்ண வச்சுட்டு அதுலேயே வந்து நீங்கள் இந்த தவா வந்து நீங்கள் அப்படியே தூக்கி வச்சிடலாம். இந்த பேன் வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கான்னு. கரெக்டாக இப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லாவே குக் ஆகிருக்கு. ஒரு 3/4 வாசி பதத்துக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்படியே வந்து அடுப்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த சூட்லேயே வந்து இந்த பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த தம்மை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமுமே நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான உதிரி உதிரியான நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். அதோட இதுக்கு செய்ய வேண்டிய பொடி, அப்புறமா நம்ம வந்து இந்த மஷ்ரூம் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா வித்தின் ½ அன் ஹவரில் இந்த பிரியாணியை சூப்பராக வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் தவால தம் போட்டு செய்கிறதுனால இது வந்து நீங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்தே வந்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த சிம்பிளான ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸோட ஒரு ரைத்தாவோட நீங்கள் கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து அப்படியே காலி பண்ணிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வந்து நீங்கள் வெஜிடபிளில் செய்யலாம், மீட்டில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபீஸ், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணிஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருப்பேன். அதையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே என்னோட இந்த பிரியாணி ரெசிபீஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்குமே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நன்றி.